வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். வார பலன்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை கடைசி வாரம். அந்த வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செயல் வீரராக உங்களை திகழ வைக்கும். சிறப்பாக செயல்படுவீர்கள். பேசக்கூடிய பேச்சுக்களில் கூட இது முடியும், இது முடியாது, அப்படிதான் பேசுவீங்க. அது கரெக்டாக இருக்குது. ஸோ அனாவசியமான கமிட்மெண்ட்ஸு, மற்றவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுக்கறது அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கிறதுக்கு உகந்த காலம், வாங்கிறதுக்கு உகந்த காலம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் விற்கிறதுக்கு உகந்த காலம். ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்ஸிஸ்டிங் ஜாபில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, என்னை சரியாக ட்ரீட் பண்ணல, எனக்கு வர வேண்டிய உயர்வை தரல, இப்படி நிறைய கிரீவன்சஸ் இருக்கலாம். அப்படி அந்த மாதிரியான கிரீவன்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸலன்ட் சக்ஸஸும் கிடைக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் உண்டு, சில செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளானிங் இருக்குது. அதாவது வரவு இருக்குது, ஆனால் வரவுக்கு மீறி 2 மடங்கு செலவு திடீர்னு ஏற்படலாம். ஆனால் அது தேவையான செலவா தேவையற்ற செலவா அந்த பிளானிங்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மனக்லேசங்கள் உண்டாகும். நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஒருத்தர் முக்கியமான ஒரு மனுஷனை நம்ம போய் பார்க்குறோம், முக்கியமான விஷயமா, சார் அவர் 1 hour பேக் தான் சார் ஃப்ளைட்டை பிடிச்சாருமாங்க. இந்த மாதிரி ஏதாவது இடக்கு முடக்காக இருக்கும் ஆரம்பம். அப்புறம் இந்த வாரத்தில் ஆனால் அது தொடரும்போது இந்த வார மத்தியமம், இந்த வார இறுதியெல்லாம் சிறப்பாக இருக்குது. அப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த வீக் இஸ் வெரி ப்ரொடக்டிவ். ஆனால் எந்த விஷயத்தில் ப்ரொடக்டிவ்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், தீராத சில விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நெடுநாளைய நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மூத்தவர்களால் நன்மைகளும் மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிரம்பவே இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், வேகமாக வேலை செய்யணும். போஸ்ட்போன்மெண்ட்டுங்கிற எண்ணம் வரவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இப்போ வேணாலும் போய் பாரு, கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும்னு பயப்படுறியா, பரவாயில்ல, இது முக்கியம். அப்படி தான் வேகமாக செயல்படணும், தள்ளி போடக்கூடாது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலேஜ் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வார இறுதியில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸு, ஒரு விருந்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அது மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாரமாக இது அமைகிறது. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த தன வரவு என்பது சைன் ஆகிடுத்துமா, இந்த கவர்மெண்ட்லாம் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைன் ஆகிடுச்சு, அது இனிமேல் உங்கள் பேங்க்குக்கு டெபாசிட் ஆகணும், மேபி ஒரு 2-3 days வாங்க, அது மாதிரி ஒரு சின்ன டிலே நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வந்து சேரும். பேசக்கூடிய சில விஷயங்கள் ரொம்பவும் உயர்வாக மதிக்கப்படும். இவர் ஒரு செயல் வீரர் அப்படின்னு உங்களை பற்றி மதிப்பு ரொம்ப உயர்வாக இருக்குது. சில முக்கிய விஷயங்களில் நீங்கள் சில பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளலாம். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி காரியங்களை முடிக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் அவங்க முடிக்கவே முடியாதுன்னு சொல்கிற காரியங்களை நீங்கள் சாதித்து காமிப்பீங்க இந்த வார கடைசியில். உங்களுடைய திறமையும் சாதுரியமும் வெளிப்படுறதுனால அது வியக்க வைக்க அளவுக்கு இருக்குது. ரொம்ப சிறப்பாக பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. ஆனால் இந்த சாதனைகள் உங்களுக்காக இருக்காது, உங்கள் ஆர்கனைசேஷனுக்காக இருக்கும், இல்லை உங்கள் நண்பர்களுக்காக இருக்கும். இருந்தாலும் சாதனை தான். அது போன்ற நல்ல வாரம் இது உங்களுக்கு. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு ஏதாவது பட்டம்லாம் இருக்கா, இல்லை நம்ம இதில் கொடுப்போம் பத்மஸ்ரீ அது மாதிரிலாம் இருக்குது, கலைமாமணி, அப்படியெல்லாம்
பட்டங்களுக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கலாம். அந்த பட்டங்கள் வழங்கக்கூடிய காலம் இதுவாக இருந்தால் அது கிடைக்கும். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இவரை விட ஒரு சிறப்பான மனிதரை பார்ப்பது அரிது. ஒரு மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, டெடிக்கேஷன் இருக்குது, அப்படியெல்லாம் உங்களை பற்றி சொல்லுவாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் பண்ணுறது அப்ரூவல் ஆகும். உங்களுக்கு டாக்டரேட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்களை சுற்றி நின்று கை தட்டுவாங்க, உங்களை பார்த்து வியந்து நிற்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் போன்ற வைபவங்கள், குழந்தை பிறப்பு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் முடிவாகும். இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பான வாரம், உயர்வான வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம் உங்களுக்கு. சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிறைவு காணுவீர்கள். சில முக்கியமான ஏரியாஸில் உங்கள் தாராள மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு தாராள மனப்பான்மை உண்டு, ஒரு மெக்னானிமிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது வெளிப்படக்கூடிய காலம் உங்களிடம் இருந்து. அப்போ உங்களை பார்ப்பவர்கள் நிச்சயமாக இவருக்குள் மனிதத்தன்மை நிறைந்து இருக்கிறதுன்னு அவங்க முடிவு செஞ்சே ஆகணும். அது போன்ற உங்கள் நடவடிக்கை வெளிப்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுக்கு பொற்காலம், ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்வீர்கள். சில பேர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு அது ஊர்ஜிதமாகும். அதனால் வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இது ஒரு மாறுதலை தரக்கூடிய வாரம். வழக்கமாக நமக்கு ஏதோ ஒரு செவுத்தில் போய் முட்டினாமால ஒரு மோசமான சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போது கதவுகள் திறக்கும். நல்ல வாரம், முன்னேற்றமான வாரம், உயர்வை தரக்கூடிய வாரம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடு என்னமோ சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் இது இப்படி நடக்கணும், இந்த நேரத்தில் நடக்கணும், இந்த நேரத்தில் இந்த மனுஷனை நான் பார்த்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் வாங்கணும், இதெல்லாம் உங்கள் பிளானிங்காக இருக்கலாம், பெரிய பிளானாக இருக்கும். சற்று ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. சொல்லுவாங்க, நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும், ஒரு தமாரி சொல்லுவோம். ஏற்கு மாறாக ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் காரியம் என்னமோ நிறைவேறவில்லை. அது போன்ற ஒரு தன்மை காண்பிக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் நன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக திருமணம் நிச்சயமாகும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு குறையும் இல்லை. உங்கள் குழந்தைகளாகட்டும், உங்கள் மனைவியாகட்டும், இல்லை திருமணம் நிச்சயிக்கப்படுவதாக இருக்கலாம், எல்லாமே சிறப்பு. ஆனால் அஃபிஷியல் மேட்டர்ஸில் அப்படி சொல்ல முடியாது. அஃபிஷியல் மேட்டர்ஸில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக நடந்துட்டுருக்கோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு காரியம் நிறைவேறவில்லை அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கக்கூடிய வாரமாக இருக்கும். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சிறு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் குலதெய்வம் கோவில் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வார மத்தியமத்தில் மிகவும் சிறப்பு. என்னென்னா, நாம் எதை முடிக்க வேண்டும், எதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அதை அடைந்து தீர்வீர்கள். அப்படிப்பட்ட விஷயம். அப்படின்னா சில பெரிய விஷயங்களுக்கு நாம் முயற்சிகளை தொடங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மிக உகந்த வாரம் இது. அந்த முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடங்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் குருவின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்லலாம். இன்னும் சொன்னால் 29ஆம் தேதி
குரு பூர்ணிமான்னு பேர். குருவின் அனுகிரகம் பெற்ற தினம். அது உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தரும், சில புதிய தொடக்கங்களை தரும், முன்னேற்றங்களை தரும். இந்த வாரம் என்ன சொல்கிறது, பெரிய மலை, இந்த மலையை குடைஞ்சு பெரிய டனல் போட்டு பண்ணாதான் நான் அதில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னா, அந்த டனலை ஆரம்பித்து அதை நீங்கள் நினைக்கிறத விட வேகமாக வேலைகள் நடந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு தொடக்கத்தையும் சிறப்புகளையும் கொண்ட நல்ல வாரமாக இது அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு எதிர்பாராத அளவு சிறப்பாக இருக்குது. திடீர்னு பார்த்தா என் ஒன்று வீட்டு மாமா வந்தார். திடீர்னு பார்த்தா அவர் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா கிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டார். திடீர்னு யாரோ வந்தாங்க, எனக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் ஒன்று கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டார். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ்? அதுபோல் சர்ப்ரைசஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டா இந்த வாரம் வரும். நிறைய பேர் இந்த மிடில் ஈஸ்ட்டு இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம்லாம் எப்போ பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டு அணைஞ்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து இது லாட்ரி வாங்கலாமான்னு வாங்கி பாருங்கள், வந்தாலும் வரும். காற்று சாதகமாக வீசுகிறது, அதிர்ஷ்டங்களை நிறைத்து தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு பற்றி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா அது நடக்கும். குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவார்கள். சில நேரங்களில் குழந்தைகள் இல்லை பேர குழந்தைகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அது போன்ற நல்ல வாரமாக இது அமைகிறது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தொடக்கம். நல்ல தனவரவு ஏற்படும், மனசில் சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது திருவார்த்தை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள். இந்த சொல்லுவாங்க, கரெக்டாக சொன்னாப்பா, இவன் சொன்னது தான் பர்ஃபெக்ட். பல பேர் ஒரு விஷயத்தில் குழம்பும் போது நீங்கள் சொல்கிற வாக்குக்கு அப்படி ஒரு வலிமை உண்டு. மிக சிறப்பான ஒரு காலம். சில நேரங்களில் வயசாகி உடம்பு முடியாமல் டெத் பெட்டில் இருக்கார், மாமா போயிடுவாரா இருப்பாரா தெரியலையேம்மாங்க. அவர் எழுந்து உக்காந்துருவார். என்னடா நான் போயிடுவானான்னு நினச்சி எல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்பார், ஜோக்கடிப்பார். அந்தளவுக்கு என்ன ஆகிடுவார். ஸோ உடல் ஆரோக்கியம், தடைகள் நீங்குதல், வெற்றி வாய்ப்புகள், தன வரவு. ரொம்ப நாளாக கலெக்ட் ஆகாத பணம் இப்போ கலெக்ட் ஆகுது. இது போன்ற பல நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரம் இந்த வாரம். முன்னேற்றமான வாரம், சிறப்பான வாரம். நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விதத்தில் சொன்னால் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துடைய தன்மை என்னென்னா, எனக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்ந்தது அப்படி சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல காலம். குறிப்பாக சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழல்கள் நிலவுகின்றன. எப்போவுமே அனுகூலமாக இருக்கும்போது அதை ஒழுங்காக பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. வெளிநாட்டு பயணம் பிளான் பண்ணிங்கன்னா அது போகலாம். வேலை மாற்றத்துக்காக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான முயற்சிகள் இறங்கும்போது சரியான முறையில் நல்ல ஜாப் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போது அதுக்கான முயற்சிகள், அதற்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். எனக்கு சில பெரிய விஷயங்கள், எனக்கு வீடு கட்டணும், இல்லை எனக்கு தொழில் தொடங்கணும், எனக்கு பேங்க் லோன் வேணும். இப்போ போய் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினா அவர் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன மாதிரி நீ சப்மிட் பண்ணேன்னா இது பாஸ் ஆகும் என்ற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப அனுகூலமான சூழல்கள் மிக்க ஒரு காலம்தான் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். சரியாக முறையாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவது என்பது திண்ணம். நல்ல வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகள் கண்ணுக்கு தெரிகின்றன, ஆனால் கையில் வந்து சேரவில்லை. அப்படி ஒரு தன்மை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். ஆனால் கெடுதலில் மனசுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குது.
எனக்கு இந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கணும், சற்று கூடுதல் தாமதமாகும், ஆனால் நடக்கும். அதுதான் அதில் வரக்கூடிய சிறப்பு. நல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்பது முக்கியம். எனக்கு அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் வராது, இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நம்பிக்கையோடு இருக்கும்போது என்ன சொல்கிறது, சமுத்திரமும் முழங்கால் மட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஒரு விஷயங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்காது, முன்ன பின்ன நடக்கும், ஆனால் நடக்கும். அது போன்ற ஒரு தன்மை. வார்த்தைகளில் கவனம் வேண்டும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, அது இன்று போய் நாளை வாங்குகிறான், கோபம் தாங்கலை, வாய்க்கு வந்த ஏன்டா மூதேவி, என்னடா நீ எல்லாம் மனுஷனாடா நீ தூ அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டீங்க, அடுத்த வாட்டி அவனை பார்க்க முடியாது. அதான் சரி, எது நடக்கிறதோ நடக்கட்டும், ஆனால் நன்மைகள் நிச்சயமாக வருது. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது நம்ம பொறுமை எழுந்து செயல்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, வாக்குஸ்தானத்தில் சனி. அப்போ வேண்டாத விஷயத்தை நம்ம பேசி நம்மளையே நம்மளுடைய வரக்கூடிய நன்மைகளை கெடுத்து கொள்வோம் சில நேரங்களில். அதனால்தான் பொறுமையை கடைபிடிங்கள். நிச்சயமான முன்னேற்றமும் நன்மையும் காத்திருக்கிறது, நிச்சயமாக வந்து சேரும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். பெரிய விஷயமாக டாஸ்காக கூட இருக்கலாம், அது நடக்கும். சில நேரங்களில் பெரிய மனிதர்களை சந்திக்க வேண்டும், எனக்கு ஒரு மீட்டிங் வேணும்பா மினிஸ்டரோட, இல்லை சிஎம்ஐ நான் போய் பார்க்கணும், எல்லாம் நினைக்கலாம் இருப்பா, இல்லை அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுமா அப்படிம்பாங்க. உங்கள் நேரமாக என்னமோ சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க சார், யுவர் அப்பாயின்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம்டு சொல்லுவான். ஆனால் நேரம் சொல்லுவான், நேரத்தை மட்டும் கடைபிடிக்கணும். அவர் லேட்டாக வந்தால் வெயிட் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு போயிடுங்க. சில விஷயங்கள் ஒரு பாட்டு வரும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காது என்பார் நடந்துவிடும் என்பதே உண்மை இந்த வாரத்தில். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக நம்ம கையில் வந்த ஒரு வாய்ப்புகளை நழுவ விட்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. காலத்தையும் நேரத்தையும் குறை சொல்லக்கூடாது. ஜென்ம சனி அப்படியே உங்களை குழப்பி விடுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லா நன்மைகளையும் தரும் சனியாக அவர் இப்பொழுது உங்களுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நன்மைகள் நிச்சயம் உண்டு. ஆனால் சனியுடைய ஒரு குவாலிட்டி, ஒரு நிதானம், தாமதம். அப்போ அந்த நிதானத்திற்கும் தாமதத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். எதை எவ்வளோ விரைவாக செய்ய முடியுமோ அதை அவ்வளோ விரைவாக செய்யுங்கள், அது நல்லது. அதனால் காரிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய நல்ல வாரமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் அமையவிருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.